ராணுவ கொலைகள் எப்பதான் நிற்கும்? ஆனா எங்க அக்கா ஒருத்தரோட பேசுனது எனக்கு பிடிக்கல, அதனால நான் கொலை பண்ணேன்னு சொல்றதெல்லாம் அப்ப அந்த பையனோட மனநிலை. இன்னைக்கு வாழுகிற வயதில் ஒரு தம்பி கவின் இன்றைக்கு கல்லறையில் கொண்டே செம்ம போகிற இடத்திற்கு வந்திருக்கிறது என்றால் நான் கேட்கிறேன், அந்த பொண்ணு யாரு? கைது பண்ணுங்க அந்த பொண்ணை. ஏன்னா அந்த பொண்ணு தான் தம்பி கவின் அவர்கள் அவங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லை அந்த மருத்துவமனைக்கு அடிக்கடி கூட்டிகிட்டு போயிருக்கான். அந்த பொண்ணு தான் வர சொல்லியிருக்க. அவனை வர சொல்லுகிற போது தம்பிக்கு போன் பண்ணி வர சொன்னியா? அந்த பொண்ணையும் கைது பண்ணுங்க, கைது பண்ணி விசாரிங்க அந்த பொண்ணை. அவங்க ஆத்தா பொண்ணை கைது பண்ணுங்க, தகுதி நீக்கம் செய்யுங்க ரெண்டு பேரையுமே. எதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன் சாதி பெரிய சாதினா உங்களுக்கு ஓட்டு விழுகாதுன்னா? தம்பி கவினுடைய தாய் தமிழ்ச்செல்வியும் சந்திரசேகரும் கடினமாக உழைத்து தன் மகனை வளர்த்தெடுப்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் போராடி கொண்டிருக்கிற ஒரு குடும்பம். தூத்துக்குடியில் ஆசிரியர் பணி செய்திருந்தாலும் கூட மகனை வளர்த்தெடுப்பதில் ஒரே காதலித்தார். இருவரும் ஊர் சுற்றினார்கள், இருவரும் நேசித்தார்கள், இருவரும் உல்லாசமாக இருந்தார்கள். திருமணம் செய்து கொள்வதற்காக முடிவெடுத்தார்கள். அதிகார போதை. யாருக்கு? இந்த பொண்ணோட ஆத்தா பொண்ணு. அவங்க ரெண்டு பேரும் யாரு? இவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்திருக்கிற இந்த ரெண்டு பெற்றோர்களும் தன் மகனை எப்படி வளர்த்தெடுக்கலாம்? இப்ப நான் ஒன்று சொல்லவா? நான் தொடர்ச்சியா குற்றச்சாட்டு வச்சு காவல்துறையில் சாதியம் ஊடுருவி கிடக்கிறது. இப்ப இந்த ரெண்டு பெற்றோர்களுக்கு சாதியம் இருந்துச்சா இல்லையா? காவல்துறை விளக்கம் சொல்லணும், தமிழ்நாடு அரசு விளக்கம் சொல்லணும். ரெண்டு பேரையும் கைது பண்ணுங்க. ஏன் இன்னும் பண்ணாம இருக்கிறீங்க?